Hey guys, what's up and welcome back to Street Devil. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டபுள் எக்ஸ்ப்ளோசர் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி கிரியேட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே ஈஸியான ட்ரிக் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போகிறோம் அப்போலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து மிஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, பிக்சார்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுங்க. இந்த பேக்ரவுண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. அதை பெருசாக்கிடலாம். நெக்ஸ்ட் எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைடு ஃபுல்லாக இருந்து எரேஸ் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சைஸை கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தான் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ பக்காவாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அந்த எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. ஒப்பாசிட்டி வந்து ஒரு 70 செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து ஒரு 30. இப்போ கீழே ஃபுல்லாக எரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுடுக்குள்ளே மறையுது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக்கிடலாம். இங்கே ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கா, இப்போ 100ல் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டே வாங்க. ஒரு 70க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதை பெருசாக்கிடலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பர்சன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்தையும் சேர்த்து வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. இந்த கண்ணாடிலாம் பாருங்கள், அதுவும் சேர்த்து ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரஷ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதை ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே, ஓவரால் எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ சைஸை வந்து கம்மி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்து சென்டராக செட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக வந்து எரேஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சில இடத்துலலாம் உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக வந்து எரேஸ் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ போயிடுங்க. இங்கே ஒரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அதை கரெக்டாக வந்து காலாண்டை செட் பண்ணிக்கலாம்.
செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மூவ் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணுங்கள். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதில் போய்ட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணிடலாம், ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் இருக்குது, ஸோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிக் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து இமேஜை சேவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட் ரூம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கரெக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ நான் பேசிக் கரெக்ஷன் பண்ணணும், சேம் அதே மாதிரி உங்களோட மொபைல்லே வந்து செட் பண்ணிங்க. Burning the bridge that keeps us. I'm here and I'm fearless. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம சேனலில் பார்க்கலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோகிராஃபிக், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி ப்ரோசஸ் அண்டு ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ஃபேஸ்புக் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேண்டுறவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு பர்சனலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாட்டா பை பை ஃப்ரம் எஸ்டி. பை பாய். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.